பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, யோபு என்ற பக்தனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையில மிகவும் நெருக்கப்பட்டு, அவன் எல்லா சூழலிலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக, வாழ்க்கையில பாடுகளை பிரச்சனை அனுபவிக்கிற மனிதனாக அவன் காணப்படுகிறான். இதற்கிடையில ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டு 39, 40, 41 அதிகாரத்திலே ஆண்டவர் பேசுகிறார். தன்னை குறித்தான காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது யோபு ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொண்டு இறுதியாக சொல்லுகிறான். 42 அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறான், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லுகிறான். நான் 2 தினம் பேசினேன், இனி நான் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்கள் வாழ்க்கை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கென்று உண்டாக்கி வைத்திருக்கிற மேன்மையான வாழ்வை நிச்சயம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆகவே யோபை போல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையடைவீர்கள், வெற்றி அடைவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர். நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்கிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், நாம மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.